ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவோடு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை, வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுபட்டதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதில் பொட்டுக்கடலை 25 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ பொட்டுக்கடலையை வேர்க்கடலையோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 2 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு தான் இருக்குங்க. சிம்மிலே ஒரு 30 செகண்டுக்கு இந்த எல்லா பொருட்களும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூடு முழுமையாக ஆறிய வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் சின்னதாக ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்து பாருங்கள். சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, மெதுவடை, பொங்கல், இதுக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி வேர்க்கடலை சட்னினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு இந்த வேர்க்கடலை சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.